தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருப்பலியை நாங்கள் இணையதளத்தினூடாகவும் தொலைக்காட்சி ஊடாகவும் இந்த திருப்பலியை பங்கு பெற்றுகின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்னும் இந்த அழகான திருவருகை காலத்தில் நாங்கள் உண்மையான ஆன்மீக ஆயத்தத்தை பெற்று கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு இந்த அழகான காலத்திலே அருள் புரிய வேண்டுமென்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மரே திருமகனின் வழிகளை தயாரிக்க எங்களை தூண்டி எழுப்பியருளும். அவரது வருகையால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்ட மனதுடன் உமக்கு ஊழியம் செய்ய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரவேலின் தூயவரே உன் மீட்பர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறைவசனங்கள் 13 தொடக்கம் 20 ஏறாக. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரவேல் எனும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேலின் தூயவரே உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய். காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரவேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரவேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுக்கள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர்த்தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர்ச்சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்திம் மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன். பால் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசி இலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரவேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டுணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர்.
ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் அப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். பழை பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும். மேகங்கள் மாறியனது பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனியை வழங்கட்டும். அதனுடன் நீர் துளிக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 திருவசனங்கள் 11 தொடக்கம் 15 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: மனிதனாய் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட மிக பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவர் அவரிடம் பெரியவரே என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இதுவரை விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்ளுகிறார்கள். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருமுழுக்கு யோவானை விட மிக பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தியில் இயேசு திருமுழுக்கு யோவானை பற்றி குறிப்பிடுகின்றார். மனிதனாக பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே தோன்றுகின்றோம், நாங்கள் வாழுகிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், மனிதனாக பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட மிக பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆகவேதான் யோவானுடைய பெருமையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த திரு அவை காலம் தொடங்கிய உடனேயே திரு அவை புனித யோவானை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஏனென்றால்
அவர் ஒரு முன்னோடி. மெசியாவுடைய வருகைக்காக மிக மிக அழகாக மக்களை உருவாக்கியவர் என்றால் அது திருமுழுக்கு யோவானாகத்தான் இருக்க முடியும். அவர் தோன்றிய இடத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். தோன்றிய இடம் ஒரு பாலைவனம். பாலைவனத்திலே ஒரு குரல் ஒலிக்கிறது என்று நற்செய்தி சொல்லுகிறது. ஏன் பாலைநிலம்? பாலைநிலம் ஒரு தனிமையான இடம். பானையிலம் ஒரு புனிதமான இடம். பாலைநிலம் ஒரு அமைதியான இடம். ஆகவே தான் இந்த பாலைநிலத்திலே தான் யோவான் வாழ்ந்து அந்த நற்செய்தியை அறிவிக்கிறார். அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கிற பொழுது அவருடைய உடைகள் மிக எளிமையானவை. அவர் உண்ட உணவு மிக எளிமையானது. ஆகவே அவர் ஒரு மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல, அவரிடம் இருந்த தாழ்ச்சி. அதாவது இதுவரை காலமும் மக்கள் திருமுழுக்கு யோவானை நோக்கி சாரி சாரியாக வந்து கொண்டிருந்த பொழுது இயேசு வந்த உடனே அவர் அந்த மக்களை அப்படியே இயேசுவிடம் அனுப்புகிறார். அவர் சொல்லுகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூற நான் தகுதியற்றவன். வலிமையாக எங்களுக்கு ஒரு புகழ் வருகிறது என்றால், மக்கள் எங்களை தேடி வருகிறார்கள் என்றால், அந்த மக்களை முழுமையாக எங்களுக்குள்ளே தான் நாங்கள் வச்சிருக்க விரும்புவோம். மற்றவர்களிடம் அந்த மக்கள் போகக்கூடாது என்று நாங்கள் மிக கடுமையாக நாங்கள் இருப்போம். ஏனென்றால் அந்த புகழிலே வருகின்ற இன்பத்தை நாங்கள் பல வேளைகளிலே இலக்காயத்தமாக இல்லை. ஆனால் திருமுழுக்கு யோவான் அந்த பெருந்திரளான மக்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ செம்மறி என்று சொல்லி அந்த இயேசுவிடம் அவரை அனுப்புகிறார். அவரிடம் இருக்கின்ற மிக அதிகமான தாழ்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். அவர் மனம் திரும்புகின்ற நற்செய்தியை மிகவும் ஆழமாக சொல்கிறார். விரும்பன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் மனம் மாறுங்கள். வருகின்ற அழிவிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள முடியாது. மனம் மாறி மனம் மாறுதற்குரிய செயற்பாடுகளை செய்யுங்கள். அடிமரத்தில் கோடரி வைத்தாயிற்று, நற்கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு தீயில் போடப்படும் என்று மிக மிக கடினமான ஒரு செய்தியை யோவான் அறிவிக்கிறார். செய்தியை அறிவித்தது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்வே ஒரு செய்தியாக மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த திருவருகை காலத்தில் இந்த யோவானை நாங்கள் மனதில் இருத்த வேண்டும். திருவை இந்த யோவானை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக தருகிறது. அவருடைய எளிமை, அவருடைய தாழ்ச்சி, அவருடைய கீழ்ப்படிதல், இன்னும் அவர் இயேசுவின் மேல் கொண்டிருந்த ஒரு தாகம் என்ற நற்செய்தி சொல்லுகிறது. இது நாள் வரை விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது. தாக்குறவர் அவர்களை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். தாக்குறது என்றால் என்ன? இந்த விண்ணரசை அடைய வேண்டும் என்கிற ஒரு மிக பெரும் ஆவல். இந்த ஆவல் புனித யோவானிடம் இருந்தது. ஆகவே தான் பாந்தவர்களை, இன்றைக்கு நாங்கள் இந்த திருவருகை காலத்திலே 2ஆம் வாரத்திலே புனித யோவானை மிக ஆழமாக நம்முடைய மனதிலே கொண்டு வா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களும் இந்த யோவானை மையப்படுத்தி தான் இருந்தன. அவர் பாலைவனத்திலே தோன்றிய காட்சியை கடந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு சொல்லியது. ஆகவே இந்த யோவானை மனதில் இருத்தி அவரிடம் இறைவன்பால் கொண்டிருந்த ஆழமான தாகம், இந்த விண்ணரசை கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் எங்களுடைய இதயத்திலும் வருவதாக, அவருடைய இருந்த எளிமை, அவருடைய இருந்த கீழ்ப்படிவு, அவருடைய தாழ்ச்சி இந்த திருவருகை காலத்திலே எங்களிடம் வர வேண்டும் என்று இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோமாக. உள்ள
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்லது தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரின் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றுள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவாய் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்தமையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாத மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பையும் அது கொடியென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாக அடைந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியலமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அடியினத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவொன்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவுடனும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருராக நிபரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் அழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரே, நிலையற்றின் நடுவில் நாங்கள் வாழுகின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறுநிகழ்வுகள் உன்னகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலத்து நிற்பவன் மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பலன் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.